திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை, முருகாசரணம். அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்திலிருந்து சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் சித்திரை மாதத்திற்கான 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக பலன்களை பார்க்க இருக்கிறோம். சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகளை வைத்து நாம் பலன்களை பதிவிட இருக்கிறோம். அதற்கு முன் சித்திரை மாதத்தில் உள்ள விசேஷ நாட்களை பற்றி பார்க்கலாம். சித்திரை 1 தமிழ் வருடப்பிறப்பு, சைத்திர விஷு என்பார்கள். இன்று வீட்டில் புது பஞ்சாங்கம், கனி வகைகள், கண்ணாடி வைத்து பூஜை செய்தால் வருடம் முழுவதும் வாழ்க்கை வசந்தமாகும். சித்திரை 8 ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி வராக ஜெயந்தி. இன்று ஸ்ரீமுஷ்டமல திரிபடந்தை வராகர் படம் வைத்து பூஜை செய்யவும் நிலம் பற்றிய பிரச்சனைகள் தீரும். சித்திரை 9 ஏப்ரல் 22 செவ்வாய் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம். இன்று நடராஜரை தரிசனம் செய்ய தொழிலில் போட்டிகளின்றி வெற்றி கிடைக்கும். சித்திரை 12 ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை மத்தியஸ்த ஜெயந்தி. இன்று பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து வழிபட்டால் நல்லது. சித்திரை 17 ஏப்ரல் 30 புதன்கிழமை அட்சய திருதியை. இன்று சூரிய உதய காலத்தில் புண்ணிய தீர்த்த ஸ்நானம் செய்து எள்ளினால் பித்திரு தர்ப்பணம் செய்து பெருமாள் பூஜை செய்ய வேண்டும். என்று உஷ்ணகாலமாவதால் உஷ்ணத்தை சமனப்படுத்தும் விசிறி, நீர்மோர், தயிர், அன்னம், பலவித தானியங்கள், கரும்பு வகை குளிர்பானங்கள் இவைகளை தானம் செய்தால் அழிவற்ற அதாவது அட்சயமான பலன்களை தரும் என்பது ஐதீகம். சூரியனும் சந்திரனும் ஒரு சேர உச்சமாக இருக்கும் இந்நாள் பரசுராம ஜெயந்தி நாளாகும். இந்த நாட்களில் தங்கம் வெள்ளி வாங்குவது சிறப்பு. சித்திரை 18 மே 1ஆம் தேதி வார்தா கௌரி விரதம் அல்லது லாவண்ய கௌரி விரதம். இன்று பகல் 1 மணிக்குள் அம்பாளை வழிபட்டால் தொழில் விருத்தியாகும். பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும். சித்திரை 10 மே 2ஆம் தேதி ஸ்ரீ சங்கர ஜெயந்தி, ராமானுஜ ஜெயந்தி. சங்கரர் உலகளித்த பஜகோவிந்தம் பாராயணம் செய்யவும். இன்று ஸ்ரீ ராமானுஜர் உலகுக்கு கழித்த ஓம் நமாநாராயண என்னும் அஷ்டாட்சர மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்தால் குருவர்களால் திருவருள் கிடைக்கும். சித்திரை 24 மே 7ஆம் தேதி புதன் வாசவி ஜெயந்தி. இன்று கன்னிகா பரமேஸ்வரி கோயிலுக்கு சென்று கன்னிகா பரமேஸ்வரி வழிபடவும். சித்திரை 25 மே 8ஆம் தேதி வியாழக்கிழமை புதன் ஜெயந்தி. இன்று நவக்கிரகங்களில் புதன் ஜெயந்தி தினமான இன்று புதனுக்கு பச்சையாடை ஒழித்து துளசியில் அர்ச்சனை செய்து பிறகு பெருமாளை வழிபடவும். புதன் தோஷம் விலகும், கல்வி அறிவு உண்டாகும். சித்திரை 28 மே 11 ஞாயிற்றுக்கிழமை ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி. இன்று மாலை வரை விரதம் இருந்து ஸ்ரீ நரசிம்மரை வழிபட சகல பாவங்களும் விலகும். பிரதி மாதம் வளர்பிறை சதுர்த்தி தினன்று பிரதோஷ காலத்தில் லட்சுமிநாராயணரை வழிபடுவது சிறப்பாகும். சித்திரை 29 மே 12 சித்ரா பௌர்ணமி. இன்று சத்யநாராயண பூஜை செய்தால் பெண்களுக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும். அர்த்தநாரீஸ்வரர் விரதம் இருப்பது, அர்த்தநாரீஸ்வரை வழிபடுவது தம்பதிக்குள் நல்ல அந்யோன்யம் உண்டாகும், திருமண தடைகளை நீக்கும். சித்திரை மாதத்திற்கு கிரக நிலையை பார்க்கும் பொழுது மேஷத்தில் சூரியன் உச்சமாக இருக்கிறார், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய் நீசமாக இருக்கிறார், கன்னியில் கேது, மீனத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், சனி, ராகு. இதில் இந்த மாதம் சித்திரை 23ஆம் தேதி புதன் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பயிற்சியாகிறார். இந்த கிரகங்களின் நிலையை கொண்டு நாம் 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக சுப அசுப பலன்களும் அசுப பலன்களுக்கு பரிகாரத்தையும் நாங்கள் பதிவிடுகிறோம். கும்பத்துக்கு 2ல் புதன், சுக்கிரன், சனி, ராகு இருக்கார். முதல்ல புதனை பார்த்தோம்னா கும்பத்துக்கு 5ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியான புதன் 8ல் இருக்கார். உங்கள் விருப்பத்துக்கு தடை தாமதங்கள் அல்லது விமர்சனங்கள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய பேச்சு வாக்கு திறமையினால் அதெல்லாம் வெற்றிகரமாக செயல்படுத்தி வெற்றி பெறுவீங்க. அடுத்தாக சுக்கிரன், அவர் பார்த்திங்கன்னா 4க்கும் 9க்கும் உடையவர்.
உங்கள் திறமையான எல்லா விஷயங்களையும் செய்து நல்ல செல்வாக்கு பெறுவீங்க. அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கும். பயணங்கள் லாபத்தை தரும். சனியை பார்த்திங்கன்னா 10க்கும் 11க்குள்ளவர் 12ல் போயிருக்கிறார். நல்ல வருமானங்கள் இருக்கும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கும். கிடைத்த வருமானங்களை முதலீடு செய்வதற்காக நீங்கள் அதிக முயற்சிகள் எடுப்பீங்க. அதெல்லாம் நல்லா இருக்கும். 3ல் சூரியன், தந்தையோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் எல்லாம் உண்டாகும், இடமாற்றங்கள் உண்டாகும். இல்லாட்டி சில பேர் ஜுரிஸ்டிகேஷன் மாதிரி போவாங்க. அரசு காரியங்களில் கொஞ்சம் அதிக முயற்சி எடுத்தால்தான் வெற்றி கிடைக்கும். அது மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும். உறவினர்கள் ஆதிக்க செலுத்த நினைப்பார்கள். அவர்கள் டிஃபன் காஃபி ரேஞ்சில் நிப்பாட்டிக்கோங்க. 4ல் குரு இருக்கிறதுனால குழந்தைகளுடைய திறமைகள் வெளிப்பட்டு அது உங்களுக்கு மதிப்பு, மரியாதை, பாராட்டு, புகழை பெற்றுத்தரும். 6ல் செவ்வாய் நீசம். சகோதர செயல்பாடுகள் மனத்திருப்தி தராது. சில விஷயங்களில் அவர் உங்களுக்கு எதிரிகளாக செயல்படுவார்கள். ஆகவே கவனமும் நிதானமும் தேவை. 8ல் கேது அப்படின்னால அதிர்ஷ்டங்கள் குறைவாக இருக்கும். அதனால் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க லாட்டரியில் போய் பணம் கட்டுறது, அது மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. நீங்கள் எதிர்பார்த்த பணங்கள்லாம், லாபங்கள்லாம் கிடைக்காது. ஏற்கனவே மார்க்கெட்டு வர டான்ஸ் ஆடிட்டுருக்கு. அந்த நேரத்தில் விஷப்பரீட்சையெல்லாம் செய்ய வேண்டாம். கிரகங்களும் சரியில்லை, மார்க்கெட்டும் சரியில்லை. அதனால் பார்த்துக்கோங்க. 8ல் கேது இருக்கிறதுனால வம்பு வழக்கு போண்டாம், ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம், மற்றவங்க விஷயத்தில் தலையிட வேண்டாம். எல்லாத்தையும் உங்களுக்கு தான் அது பிரச்சனையாக வந்து அமையும். குடும்பத்தை பொறுத்தவரையில் நண்பர்கள், வயதானவர்கள், பெண்கள்லாம் வந்து போவாங்க. அவர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். தந்தையோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். தற்காலிகமாக சகோதரர்கள் பிரிந்திருக்க நேரிடும். குடும்ப வழக்குகள் நிலுவையில் இருந்தால் அதை தள்ளி போடுறது நல்லது. இல்லாட்டி அது உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தராது. மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் தங்களுடைய பேச்சு திறமையினால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவாங்க. சில பேர் இந்த ஓரல் டெஸ்ட்டு, வைவாவசி மாதிரி இருந்தால் அதெல்லாம் சூப்பராக பண்ணிடுவாங்க. கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதால் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். பெண்களை பொறுத்தவரையில் அவருடைய திறமைகள் வெளிப்படும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். மூத்தோர்கள், ஆசான்களின் வழிகாட்டுவதனால அவருடைய திறமைகள் வெளிப்படும் நாள். செல்வாக்கு உயரும். அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டங்கள் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பெண்கள். கணவரை அனுசரித்து சென்றால் நல்லா இருக்கும். கணவருக்கு மாற்று கருத்து பேசினால் அது விவாதங்களாக மாறுவதற்காக இருப்பதால் கணவர் என்ன சொன்னாலும் அதை அனுசரித்து போவது நன்மை பயக்கும். காக்க காக்க கனவியல் காக்க, பார்க்க பார்க்க பாவம் படிபட எனும் இந்த மந்திரத்தை 6 முறை சொல்லி இந்த மாதத்தை எந்த காரியத்தை தொடங்கினாலும் காரிய சித்தி வரும். மேலும் என் அப்பன் சந்திரமுருகன் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் எல்லாரிலையும் உங்களுக்கு பெற்று தருவாராக. மேலும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என்ற மந்திரத்தை 6 முறை குறைந்தபட்சம் சொல்லுங்கள், அல்லது அதிகபட்சம் எத்தனை முறை வேணாலும் சொல்லுங்கள். நீங்கள் நினைத்த காரியங்கள் செயல்பட்டு அதிக பொருளாதார வளர்ச்சியும் பெறுவீர்கள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் உங்களின் ஸ்ரீ விசாக ஜோதிடர் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.